Okay. Next, 12 lakh to 15 lakh. 20%. எவ்வளோ வரும்? 1,40,000. ஓகேவா? above 15 lakh. %30. Done. Okay. So ஒரு குட்டி recap வருவோம். So we were starting with new slab rates. ஓகேவா? நியூ ஸ்லாப் ரேட்ஸில் எதை பற்றி பேச போகிறோம்? ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ஸ்கீம். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சு, இனிமேல் இருந்து இது என்னவா மாறிடும்? டிஃபால்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ 115 பிஎஸ்சியில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா இண்டிவிஜுவல், ஹெச்ஏஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி இவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் இந்த செக்ஷன் வந்து அப்ளிகேபிளாக இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் ஸ்கீம். அதாவது இப்போ நான் வந்து நியூ டேக்ஸ் ரேட் பற்றி நான் பேசலைன்னா நான் ஓல்டு டேக்ஸ் பற்றி தான் எடுத்துக்க போகிறேன். சாரி, நியூ டேக்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம், ஆப்ட் அவுட் பண்ணாத வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து 115 BAA, which is talking about domestic company. Then 115 BAB, domestic company in manufacturing. 115 BAD, cooperative society. 115 BAE, cooperative society with manufacturing. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தது இது யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் இல்லைன்னு பார்த்தோம். ஃபாரின் கம்பெனி, எல்எல்பி, ஃபர்மு இவங்க யாருக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ஸ்கீம் வந்து அப்ளிகேபிள் கிடையாது. தென் வி சா why 115 BAC or why 115 CDs at all. எதுக்காக இந்த ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூ டேக்ஸ் ஸ்கீம் படி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டிடக்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. டேக்ஸ் ரேட்ஸ் அதிகமாக இருந்தாலும் டிடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் தே கிளைம் இஸ் மோர். ஸோ டேக்ஸஸ் வந்து கம்மியாக பே ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 115 BAC எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ 115 படி நம்ம டிடக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நம்மளோட டேக்ஸ் ரேட்ஸ் வந்து கம்மியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இருந்த டேக்ஸில் 5 to 20, 20 to 30 இப்படி இருந்துச்சு நம்மளோட ஸ்லாப் ரேட். கரெக்டாக? பட் இப்போ எப்படி இருக்குன்னா 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25, 20 to 30. ஸோ இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு கன்சிஸ்டன்ட் ரேட்டில் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நிறைய பேர்டன் இருக்காது, டேக்ஸ் பேர்டன் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ டேக்ஸ் ரேட் அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரேட். ஓல்ட் டேக்ஸ் ரேட்டில் டிடக்ஷன் இருக்கும், டேக்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். என்னது இது எழுதிக்கலாம், ஓல்டு ரேட் வர்சஸ் நியூ ஸ்கீம். என்ன டிஃப்ரென்ஸு? ஓல்டில் டிடக்ஷன்ஸ் இருக்காது, டேக்ஸ் ரேட் ஹையாக இருக்கும். நியூவில் டிடக்ஷன்ஸ் இருக்கும், டிடக்ஷன்ஸ் இருக்காது, டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓல்டு டேக்ஸ் ஸ்கீம் அண்ட் நியூ டேக்ஸ் ஸ்கீம். சரியா? அப்புறம் நம்ம பார்த்தது வந்து டேக்ஸ் ரேட்ஸில் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். 115 BAC. 115 BAC இஸ் ஃபார் இண்டிவிஜுவல், HCF, AOP, BOI, AGP இவங்களுக்கு மட்டும் இந்த செக்ஷனில் வர எல்லா ப்ரொவிஷன்ஸும் அப்ளிகபிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா இதோடைய டேக்ஸ் ரேட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப் டு 3 lakh வந்து இட் இஸ் nil. 3 lakh to 7 lakh 5%, ஷார்ட்கட் இஸ் 20,000. 7 lakh to 10 lakh 10%, ஷார்ட்கட் வந்து 50,000. 10 lakh to 12 lakh வந்து 15%, ஷார்ட்கட் வந்து 80,000. 12 lakh to 15 lakh வந்து 20%, ஷார்ட்கட் வந்து 1,40,000. above 15 lakh வந்து 30%. ரைட்டா? ஸோ டேக் 2 minutes, try to go through this tax rate and we'll continue. சரியா? ஸோ இது ரிலேட்டட் ஒரு சில நோட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு ஏன் மேம் நம்ம வந்து போன வாட்டி ஓல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 60 to 80, 80க்கு மேலே 60 years வரைக்கும் அப்படின்னு we had some ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த ஏஜ் வரைக்கும் இருந்தால் இது அப்ளிகபிள், அந்த ஏஜ் வரைக்கும் இருந்தால் அது அப்ளிகபிள். இதுக்கு ஏன் மேம் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். ஓகேவா? தேர் இஸ் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? irrespective of age rates are applicable. அப்படின்னா நீ எந்த ஏஜாக இருந்தாலுமே சரி உன்னோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakh தான். whether you are 60, whether you are 80 or above, your basic exemption limit is going to be 3 lakh and 3 lakh only. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்பெஷல் இன்கம்க்கு எப்போவுமே ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் தான். ஸோ 115 BAC is not going to affect your special tax rates. So next point, special income
Special income will be taxed at special rate. Will be taxed at special rate. Right? Third one. Health and education cess எப்பவும் போல 4% இருக்கும். HEC at 4%. Next, round off. Round off வந்து same தான். Round off is also applicable. Round off is also applicable. Sections என்னது மேம்? Same section. 288A, 288B. ஓகேவா? இன்கம் டேக்ஸ் படிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருந்த செக்ஷன்னா இந்த 2 செக்ஷன் தான்ப்பா. ஏன்னா ஈஸியாக இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன். நெக்ஸ்ட்டு ரீபேட் பற்றி சொல்லணும். இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ரீபேட். ஓகேவா? ரீபேட்டில் அதே செக்ஷன் தான். அண்டர் 87A கீழே தான் ரீபேட் இங்கேயுமே வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரீபேட்கான கண்டிஷன்ஸ். What are the terms on which the rebate is to be taken? First condition வந்து assessee must be an individual again. அங்கே என்ன பார்த்தோம்? ஓல்டு ஸ்கீமில் அதே தான் பார்த்தோம். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் assessee must be a resident again. அங்கேயும் சேம் கண்டிஷன் தான் பார்த்தோமா? இந்த ரெசிடென்ட் சொல்கிறீங்களா மேம் அப்படின்னா என்ன மேம்? அடுத்த சாப்டர். தேர்ட், total income does not exceed 7 lakh. Total income does not exceed 7 lakh. அங்கே என்ன பார்த்தோம்? 5 lakh. ஓகேவா? does not exceed 7 lakh. ஸோ ஒரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா ஃப்ரம் டே 1 whenever I write numbers invariably I put comma. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பேட் ஹேபிட் இருக்குது. நம்பர்ஸில் ஒரு 0 எக்ஸ்ட்ரா போடுறது ஒரு 0 கம்மியாக போடுறது. இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் விச் இட் காஸ்ட் அ லாட் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் டு மீ. ஸோ இந்த ப்ராப்ளமை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, எனக்கு தெரியும் 7க்கு அப்புறம் 2 கம்மா போடுறேன், இட் இஸ் லேக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 7க்கு அப்புறம் ஒரு கம்மா போடுறேன்னா இட் இஸ் 1000. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த கமாஸ் பிட்வீன் த 0 ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் மை மைண்ட். ஐ எம் ரைட்டிங் 7 lakhsல எழுதுறேன்னா, 1000s எழுதுறேன்னா, 10,000ல எழுதுறேன். இது ரொம்ப சில்லி தான். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த சில்லி மிஸ்டேக் வில் காஸ்ட் யூ அன் அட்டெம்ப்ட். Because it cost me an attempt. Okay, so I don't want you to repeat that mistake. Yes, a little bit of out of topic, but I just wanted to give it a note. Okay, coming back. So இந்த 7 lakh வந்து எப்படி எடுக்க போகிறோம்? இந்த 7 lakh வந்து வந்துடுச்சு. இதுக்கு ரீபேட் எப்படி எடுப்போம் அப்படின்னா, லோவர் ஆஃப் 100% ஆஃப் டேக்ஸ் ஆர் 25%. அங்கே நம்ம என்ன படித்தோம்? லோவர் ஆஃப் 100% ஆஃப் டேக்ஸ் ஆர் 12,500. இங்கே 25,000. அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஸோ ரைட் டவுன். ஸோ 7 lakh கீழே இருந்துச்சுன்னா rebate will be 100% of tax or 25,000, whichever is least. இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப லோவாக இருக்கோ that will be taken. Again, fourth point, rebate is not applicable. Rebate is not available from LTCG under section 112A. LTCG under section 112A. Important. Done? இது போக we also have another thing. First we will revise this. So நம்ம பார்த்தது வந்து இப்போதைக்கு slab rates பார்த்தோம். Slab ratesல we saw first for individual. Slab rate goes like up to 3 lakh nil, 3 lakh to 7 lakh 5%, 7 lakh to 10 lakh 10%, 10 lakh to 12 lakh 15%, 12 lakh to 15 lakh 20%, 15 lakhக்கு மேலே 30%. ரொம்ப சிம்பிள். 3 lakh ஜாஸ்தி ஆகிட்டே போகும். சரியா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் பர்சன்டேஜும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 5, 10, 15, 20. 20க்கு அப்புறம் நேராக 30 போயிடும். அவ்வளோதான். ஷார்ட்கட்ஸ்னால் 20,000, 50,000, 80,000, 140,000. ஓகேவா? சிம்பிள். நவ் ரைட் டவுன். நோட்டுன்னு போட்டுக்கோங்க இன்னொரு வாட்டி. ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட். ரீபேட்டுக்கு மட்டும் we have a special adjustment here. இங்கே வேணால் நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கிறேன். ஸ்பெஷல் adjustment.
ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்கிறீங்க? ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா if the assessee is a resident, ஓகேவா, சேம் திங் தான். if an assessee is resident, ஓகேவா, if an assessee is resident and cannot absorb the என்னது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அங்கே படித்த அதே ப்ரொவிஷன் தான். அங்கே என்ன பண்ணுவோம், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை வந்து அசஸியால் நார்மல் இன்கமில் அப்சர்வ் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணுவோம், வில் யூஸ் த கேபிட்டல் கெயின் எக்ஸப்ட் 112A. கரெக்டாக, சேம் இஸ் அப்ளிகபிள். ஓகேவா, இஸ் அண்ட் ஹேஸ் ஸ்பெஷல் இன்கம், then assessee can use capital gain that is special income to set off the basic exemption limit. ஓகேவா, and remaining amount and remaining income shall be taxable at special rate. ஓகேவா, என்ன சொல்ல வரேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்லாப் ரேட் பார்த்தோம். ஸ்லாப் ரேட்டில் அப் டு 3 lakh இல்லை, 3 lakh to 7 lakh 5%, 7 lakh to 10 lakh 10%, 10 lakh to 12 lakh 15%, 12 lakh to 15 lakh 20%, 15 lakhக்கு மேலே 30%. ஷார்ட்கட் வாஸ் 20, 50, 80 and 140. கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தது ரீபேட்டு. ரீபேட்டில் என்ன சொல்ல வந்தோம், அப் டு 7 lakh வரைக்கும் ரீபேட் இருக்குது. இண்டிவிஜுவல் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அண்ட் அவங்களுடைய ஸ்பெஷல் இன்கமில் 112A வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒருவேளை இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா 25,000 ஒரு ஆக்சுவல் டேக்ஸ் விச் எவர் இஸ் லீஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ரீபேட்டாக கொடுத்துடுவோம். சரியா. அதுக்கப்புறம் பார்த்தது ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், இஃப் an assessee is having both total income and general income and special income and their basic exemption limit is not fully exhausted, then the assessee might use their special income to set off the basic exemption limit and the remaining amount if any shall be taxable at special rate. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சாப்பா? இல்ல மேம். மேம் இது சம் போடுறப்போ அவங்க சொல்லுவாங்களா மேம், இங்க பழைய லிமிட்ல போடணும் இல்ல புது ரேட்ல போடணும்? தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் டிஃபால்ட் ஹியர். அதாவது இப்போ கொஸ்டின் நீ கேட்டது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ஓகேவா, இப்போ வந்து ஐ ஹாவ் அ கொஸ்டின் வேர் அசஸியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டான், அவனுடைய டோட்டல் இன்கம் கொடுத்துட்டான், ஸ்பெஷல் இன்கம் கொடுத்துட்டான். ஓகேவா, எல்லாமே கொடுத்துட்டான். அவன் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கான் டிடக்ஷனுக்காக எல்லாமே கொடுத்துட்டான். பட் அவன் எந்த டேக்ஸ் ஸ்கீம் அவுட் பண்ணுறான்னு கொடுக்கவே இல்லை. ஓகேவா, அப்போது மண்டேயில் என்ன இருக்கணும், 115 BAC இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட். இது ரெண்டு ஆப்ட் அவுட் பண்ணான்னா எக்ஸ்பிரஸாக, அப்போது டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ரேட். ஓகேவா, ஸோ இதை முடிஞ்சால் ஒரு டப்பா போட்டு வச்சுக்கோ. இது ஓகே, ஆனால் இது ஸோ கொஷனில் வந்து அசஸியோடைய இன்கம் இருக்குது. உன்னுடைய டவுட் என்னென்னா அசஸியோட இன்கம் இருக்குது, அசஸி என்னெல்லாம் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸ்பெஷல் இன்கம் என்னென்ன ஏர்ன் பண்ணியிருக்கான், கேபிட்டல் கெயின் என்னென்ன வந்திருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கான். பட் என்ன மிஸ்ஸிங், ஸ்கீம் அண்டர் விச் டாக்ஸபிள், டேக்ஸ் ஸ்கீம் இஸ் மிஸ்ஸிங். ஓல்டு ரிஜயமா நியூ ரிஜயமான்னு கொடுக்கவே இல்லை. இதான உங்கள் கொஷின். ஸோ அப்படி எதுவுமே கொடுக்கலனா 115 BAC இஸ் டிஃபால்ட். டிஃபால்ட்னா என்ன அர்த்தம், அதுதான் போடணும். ஓகேவா, இல்லை ஆப்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்டர்னேட். ஸோ ஆல்டர்னேட்னா என்னது, ஆல்டர்னேட்னா ஓல்டு ரேட், ஓல்டு ஸ்கீம்.
ஓகே ஓகே ஓகேவா? சிம்பிளா கொடுத்துட்டானா அவங்க டிஃபால்ட்டா தான் எடுக்கணும். இல்ல ஆமா. அதுலயே அப்லோட் பண்ணிட்டோம்னு சொன்னா ஓல்ட் ரேட். ஆமா. Unless and until you expressly say I am opting out from new regime, you are in new regime. ஓகேவா? If you don't say anything, உன் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தூக்கி உன்னை நியூ ரிஜைம்ல போட்டுருவாங்க. அவ்வளவுதான். சரியா? as simple as that. டன் 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 டடடடா. ஓகே, இன்னைக்கு காலையில் ஒரு ரீல் எடிட் பண்ணேன்ப்பா, அதனால் அது மண்டையில் ஒட்டிக்கிச்சு. எப்படி தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களோ நிம்மதியாக எல்லாரும் தெரியல. ஓகே, சர்சார்ஜ். இப்போ சர்சார்ஜில் வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குது? ஸ்பெஷல் இன்கம், அதர் இன்கம். ஓகேவா? ஸோ நான் இங்கே எழுதும்போது இந்த வாட்டி கவனமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, எந்த பக்கம் ஸ்பெஷல் இன்கம் எழுதுறேன் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றையும் குழப்பிட்டேன் ஒன்று. ஸோ இந்த இடத்துல we are writing dividend or sorry plus special income. ஸ்பெஷல் என்னெல்லாம் வரும்? 112, 112A, 111A. ஓகேவா? இது எல்லாமே வரும். அது போக அதர் இன்கம். அதர் இன்கமில் என்னெல்லாம் வரும்? அதர் இன்கமில் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி இது எல்லாமே வரும். கேபிட்டல் கெயின் வருது. பிஜிபிபி அதர் சோர்சஸ் எல்லாமே வரும். சரி, இதில் இல்லாத அதர் சோர்சஸ் எல்லாமே அதில் வரும். டன். இப்போ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் ரேட்டில் பெருசாக சேஞ்ச் இல்லைப்பா, இங்கேயுமே அதே தான். ஓகேவா? ஸோ டோட்டல் இன்கம் does not exceed 50,000 up to 50 lakh. ஓகேவா? இங்கேயும் நில்லு, இங்கேயும் நில்லு. செகண்ட் பாயிண்ட், டோட்டல் இன்கம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுன்றது, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் அண்ட் நார்மல் இன்கம். சரியா? ஸோ டோட்டல் இன்கம் 50 lakh to 1 crore. 50 lakh to 1 crore இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே 10%, 10%. தேர்ட், டோட்டல் இன்கம் 1 crore to 2 crore இருந்துச்சுன்னா 15%, இங்கேயும் 15%. ஓகேவா? அடுத்தது டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஸ்பெஷல் இன்கம், அதாவது வெறுமனே அதர் இன்கம் மட்டும். ஓகேவா? ஸ்க்ராட்ச் பண்ணால் போகாது. எக்ஸ்க்ளூடிங் ஸ்பெஷல் இன்கம் if it is exceeding 2 crore to 5 crore. 2 crore மேலே போகுது, பட் 5 crore இருக்குது அப்படின்னா 15% for this, 25% for other income. புரியுதா ஏன் இங்கே 15ஓட நின்றுச்சுன்னு? ஏன்னா இதில் மேக்ஸிமமே 15 தான், அதுக்கு மேலே போக முடியாது, அதனால 15. ஓகேவா? அண்ட் இதை தனியாக எடுத்தால் மேபி இது இந்த லேப் ரேட்டுக்குள்ளே கூட போகலாம், பட் டோட்டலாக வந்து பார்க்கும்போது அது 5 crore கிட்ட ரீச் ஆகுதுனால என்ஹான்ஸ் பண்ணுறோம். மற்றபடி அந்த ஸ்பெஷல் இன்கம் இஃப் இட் இஸ் இண்டிவிஜுவலி ஃபார்மிங் ஒன்லி அப் டு 10%னா 10% தான் போடும். பட் டோட்டல் இன்கமோட சேர்க்கும் போது அது ஒரு பிகர் ஃபேன்சி அமௌண்ட்டாக மாறுறதுனால 15% எடுக்க போகிறோம். சிம்பிள். சரியா? அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட். சொல்லுப்பா. ஓகே சொல்லுங்க. சரி சரி. நெக்ஸ்ட், டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஸ்பெஷல் இன்கம் if it is more than 5 crores. அப்படின்னா என்ன வரும்? இங்கே 15% தாண்டாது, வேறு வழியே இல்லை, 15 தான் போட்டாகணும். பட் இங்கே 25% இது தாண்டாது. ஏன்? நியூ ஸ்கீம் படி எப்படி ஸ்பெஷல் இன்கம்க்கு மேக்ஸிமம் 15%, அதே மாதிரி நார்மல் இன்கம்க்கு மேக்ஸிமம் 25%. ஓகேவா? ஓல்டு ரிஜிமில் மேக்ஸிமம் எவ்வளோ? 37%. நியூ ரிஜிமில் மேக்ஸிமம் எவ்வளோ? 25%. அதனால தான் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் என்ன இருக்குது? ஃபார் ஓல்டு ஸ்கீம் இட் இஸ் 30 + 37 + 4%. பட் ஃபார் நியூ ஸ்கீம் இட் இஸ் 30 + 25 + 4%. அதனால தான் இங்கே என்ன வருது? 42.7444%. அதனால தான் இங்கே என்ன வருது? 39%. ஓகேவா? ஸோ 3% டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு நமக்கு. அதெல்லாம் சேஞ்ச் ஆகாதுல மேம் அந்த எம்எம்ஆர்? எம்எம்ஆர் தான்ப்பா. நியூ ஸ்கீமில் வந்து உனக்கு என்னவா இருக்கும்? எம்எம்ஆர் இது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், சர்சார்ஜ் போட்டுருக்கேன் ஃபுல்லாக. 6th டைப் மட்டும் எழுதிக்கோ. டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் அண்ட் நார்மல் ரெண்டுமே சேர்ந்து.
2 crore to 5 crore. But not covered in 0.2, but not covered in 4 or 5 அப்படின்னா 15% தான் ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? ஸோ இது ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. ஐ அட்ரஸ் யுவர் டவுட். சூப்பர். ஸோ இதனால் how is this going to affect the marginal relief? So how is surcharge affecting maximum marginal rate? Maximum marginal rate எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஸோ எம்எம்ஆர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து ஓல்டு, இன்னொன்று வந்து நியூ. ஓல்டில் என்னது? ஓல்டில் மேக்ஸிமம் சர்சார்ஜ் வந்து இட் இஸ் 37%. நியூவில் மேக்ஸிமம் சர்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 25%. ஸோ இதனால் என்ன ஆக போகுது? எல்லாமே மேக்ஸிமமில் இருக்கும், மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்டில். கரெக்டாக? ஸோ டேக்ஸ் ரேட்டில் இருக்கிற ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் என்னது? ஓல்டு ஸ்கீமில் 30% ஸ்லாப் ரேட்டு ப்ளஸ் ஹையஸ்ட் சர்சார்ஜ் எவ்வளோ? 25%, சாரி 37% சர்சார்ஜ் ப்ளஸ் செஸ் வந்து ஆஸ் யூஷுவல் மேண்டேட்டரி 4%. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we get 42.7444%. கரெக்டாக? இதுவே நியூ ஸ்கீம் படி பார்த்தோம்னா இங்கேயும் மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் என்னது? ஸ்லாப் ரேட் படி 30% தான், பட் சர்சார்ஜ் 25% தான், அண்ட் டேக்ஸ் ஹெச்இசி வந்து 4%. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க கேல்சியில் அப்படின்னா வில் கெட் 39%. ஸோ யூ கேன் ஈவன் செக். கேல்சி எடுத்து 30 போட்டுட்டு ப்ளஸ் 25% ப்ளஸ் 4% பண்ணி வில் கெட் 39%. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் சேஞ்ச் இன் சர்சார்ஜ் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் மார்ஜினல் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். டன்னா? ஸோ மற்றபடி சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போது ரீபேட் அப்படின்னு பார்க்கும்போது ரீபேட்டுக்கு வந்து இட் இஸ் மார்ஜினல் ரிலீஃப் எப்படியோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ சர்சார்ஜுக்கு நம்ம ரிலேட்டட் பார்த்தோம்னா சர்சார்ஜுக்கு ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் மார்ஜினல் ரிலீஃப், சேம் as ஓல்டு ஸ்கீம். ரெண்டு வாட்டி எழுத வேண்டாம். ஓல்டு ஸ்கீமில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டேக்ஸ் ஆஸ் பர் நியூ இன்கம் ப்ளஸ் நியூ இன்கம் மைனஸ் இன்க்ரீஸ்ட் இன்கம் பண்ணோம்னா டோட்டல் டேக்ஸ் ரேட் வரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஓல்டு ரேட்டை மைனஸ் பண்ணோம்னா மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ திஸ் ஆர் வி யூஸ் டு கால்குலேட். நவ் த சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஆஸ் வெல். சரியா? டன். இப்போது புதுசாக ஒரே ஒரு கான்செப்ட். திஸ் இஸ் வெரி வெரி நியூ. இது என்னது? மார்ஜினல் ரிலீஃப் தான், பட் இந்த மார்ஜினல் ரிலீஃப் வந்து ரீபேட்டு கொடுக்க போகிறோம். ஜென்ரலி மார்ஜினல் ரிலீஃப் எதுக்கு கொடுப்போம்? ஜென்ரலி மார்ஜினல் ரிலீஃப் சர்சார்ஜ் கொடுப்போம். பட் நியூ ஸ்கீமில் மார்ஜினல் ரிலீஃப் வந்து வித் ரீபேட்டுக்கும் கொடுப்போம். சரியா? வெரி இம்பார்ட்டண்ட். மார்ஜினல் ரிலீஃப் ஃபார் ரீபேட். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லெட்டர் சே ஓல்டு ஸ்கீம்லேயும் இந்த ப்ரொவிஷன் கிடையாது, நியூ ஸ்கீமில் உண்டு. இது ஏன்? இது என்னது? ஃபஸ்ட் இதை புரிஞ்சிக்கலாம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, லெட்டர்ஸ் அஸ்யூம் என்னுடைய இன்கம் வந்து ஓல்டு ஸ்கீம் படி 5 lakh இருந்துச்சு. ஓகேவா? 5 lakhக்குள்ளே இருந்துச்சு. நான் என்ன பண்ண வேண்டாம்? ரீபேட்டில் டேக்ஸ் எடுத்து டேக்ஸ் கட்ட வேண்டாம். கரெக்டாக? 5 lakh 5,000 ஆயிடுச்சு. ரீபேட் வந்து எனக்கு அப்ளிகபிளே கிடையாது, நான் டேக்ஸ் கட்டணும். கரெக்டாக? பட் இது வந்து நியூ ஸ்கீமில் என்ன ஆச்சு அப்படின்னா, நியூ ஸ்கீமில் நம்மளுடைய ரீபேட் லெவல் என்னதுப்பா? 7 lakh. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு 7 lakh இன்கம் இருக்குது, 7 lakhக்குள்ளே இன்கம் இருக்குன்னா எனக்கு ரீபேட் கிடச்சிரும். கரெக்டாக? நான் வந்து டேக்ஸு கட்ட வேண்டாம். 7,00,000 rupees இருக்குது. பட் ஜஸ்ட் பிகாஸ் இந்த 1000 rupees இன்க்ரீஸ் ஆச்சு, என் டேக்ஸ் ரேட் எவ்வளோ ஆயிடும்? 5% ஜாஸ்தி ஆகிடும். கால்குலேட் பண்ணி பார்ப்போமா? லெட் அஸ் see. ஃபஸ்ட்டு
நியூ இன்கம் என்னது எந்த 7,01,000 rupees இல்லையா 7,01,000 rupees. ஸோ இதில் வந்து டேக்ஸ் ரேட் எப்படி வரும் up to 3 lakh we have nil 3 lakh to 7 lakh we have 5%. கரெக்டா 3 lakhலேருந்து 7 lakhனா we'll have 4 lakh மைனஸ் பண்ணோம்னா 20,000. ஓகேவா நெக்ஸ்ட் 7 lakh to 7,01,000. ஓகேவா அப்படின்னு என்ன அர்த்தம் 1000 ரூபா இல்லையா ஸோ 1000 ரூபாயில் 10% would be 100 rupees. ஸோ டோட்டல் டேக்ஸ் எவ்வளவு 20,100 rupees. ஓகேவா இப்போ இதுவே வந்து நியூ ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா என்னோடய இன்கம் 7 lakhs இருக்குன்னா நான் 20,000 rupees தான் கட்டுவேன் கரெக்டாக எனக்கு வந்து 100 வந்து ஜாஸ்தி ஆகுது இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நான் ரீபேட் எடுத்துப்பேன் ஓகேவா ஸோ எப்படி நம்ம சர்சார்ஜுக்கு அங்கே மேலே கேஸில் கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே பண்ணுவோம் பட் இங்கே எதுக்கு பண்ண போகிறோம் இங்கே சர்சார்ஜுக்கு பண்ணாமல் நம்ம நேராக டேக்ஸுக்கே பண்ண போகிறோம் சரியா ஸோ லெட் us solve one question to understand this better. இந்த ஸ்பேஸ் இருக்கா இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போகலாம் done. So note down the question. Let us assume the income is 7,15,000. ஓகேவா இன்கம் என்னது இன்கம் இஸ் ஈக்குவல் டு 7,15,000. ஓகேவா ஸோ என்ன பண்ண போகிறோம் இதுக்கு டேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு 7,15,000க்கு டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம் 7,15,000 அப் டு 3 lakh up to 3 lakh nil 3 lakh to 7 lakh 20,000. Next 7 lakh to 7,15,000 7,15,000 plus 1,500 10% கரெக்டா ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு 21,500 ஆச்சு ஓகேவா இப்போ மார்ஜினல் ரிலீஃபோட பார்த்தோம் அப்படின்னா அப் டு 7 lakh கிடையாது கரெக்டாக ஸோ லெட்டஸ் கால்குலேட் மார்ஜினல் ரிலீஃப் நான் ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய மார்ஜினல் ரிலீஃபை மைனஸ் பண்ண போகிறேன் மார்ஜினல் ரிலீஃப் மைனஸ் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ அதுக்கு இடம் விட்டுடலாம் கம்மிங் டு ஒர்க்கிங் நோட் ஸோ மார்ஜினல் ரிலீஃப் எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டேக்ஸ் அப் டு 7 lakh இல்லையா ஃபஸ்ட் கால்குலேட் டேக்ஸ் அப் டு 7 lakh அப் டு 7 lakhக்கு வந்து எனக்கு 20,000 வருது ஓகேவா அது கூட நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய இன்க்ரீஸ் இன் இன்கம்மை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ அப் டு 7 lakh என்ன ஆகிடும் ஆக்சுவலாக ரீபேட் வந்துடும் என்னோடய டேக்ஸ் வந்து 0 ஆகிடும் இல்லையா 7 lakh வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா எனக்கு ஆக்சுவலாக ரீபேட் வந்துடும் ரீபேட்ன்ற கான்செப்ட் வந்து இந்த 20,000 நான் திரும்பவும் நான் மைனஸ் பண்ணிடுவேன் 87A ரீபேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் மைனஸ் பண்ணிடுவேன் ஸோ என் டேக்ஸ் வந்து 0 இருக்கும் இதான் என்னுடைய ஆக்சுவல் இன்கம் இஃப் மை இன்கம் இஸ் 7 lakh இப்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லியா ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு ஆட் இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆட் வாட் ஆட் இன்க்ரீஸ் இன் இன்கம் எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரீபேட்டுக்கு மேலே போகிறது கரெக்டாக ஸோ 7,15,000லேருந்து ரீபேட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ண போகிறேன் மைனஸ் 7 lakh பண்ணேன்னா மிச்சம் இருக்கிறது தட் இஸ் 15,000 ஸோ இப்போ 0 + 15,000 இஸ் 15,000 கரெக்டா ஸோ இந்த 15,000ல் நான் என்ன பண்ண போகிறேன் டேக்ஸ் கட்ட போகிறேன் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா ஐ எம் கோயிங் டு பே மை டாக்ஸஸ் ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் at 4% 600 ஸோ என் டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ ஆச்சு 15,600 ஓகேவா ஸோ இது என்னது இது வித்தவுட் வெயிட் வச்சிடலாம் அங்கேயே நான் எல்லாத்தையும் போட்டேன் ஓகே ஸோ இது என்னது இது வித்தவுட் மார்ஜினல் ரிலீஃப் ஓகேவா மார்ஜினல் ரிலீஃப் இல்லைன்னா எனக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கும் 21,500 வந்திருக்கும் பட் மார்ஜினல் ரிலீஃபோடு எனக்கு டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு ஓகேவா ஏதாவது டவுட் இருக்கா No. குட்
ஸோ இப்போது ஒரு சின்ன நோட் மட்டும் போட்டுக்கோப்பா. நோட். While opting for 115 BAC, certain deductions and exemptions are not available. கரெக்டாக இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? While opting for 115 BAC, certain deductions and exemptions are not allowed. Deductions and exemptions are not allowed. So அது என்னன்னு பார்ப்போம். சரியா? So before going to that, we'll solve a few more questions. அதுக்கப்புறமா we'll be moving to new topic. சரியா? So before moving to question, I want you to revise all the concept once. ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி என்னோட பாட்டுக்கு ஐ ஜஸ்ட் மேக் யூ ரிவைஸ் எவ்ரி திங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், ஸோ தட் இட் கெட்ஸ் மெமரைஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் we saw 115 BAC is for இண்டிவிஜுவல்ஸோட டேக்ஸ் ரேட்ஸ் பார்த்தோம். அப் டு 3 lakh நில், 3 lakh to 7 lakh வந்து 5% which is 20,000 in shortcut. Then 7 lakh to 10 lakh வந்து 10% which is 50,000 in shortcut. Then 10 lakh to 12 lakh was 15% which is 80,000 in shortcut. And 12 lakh to 15 lakh is 20% which is 1,40,000 in shortcut. And more than 15 lakh என்ன வந்தாலும் we are going to tax at 30%. அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இது வந்து எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எந்த ஏஜாக இருந்தாலும் சேம் லிமிட் இஸ் அப்ளிகபிள். தென் இட் இஸ் சார்ஜபிள் ஒன்லி டு த அதர் இன்கம். when it comes to ஸ்பெஷல் இன்கம், ஸ்பெஷல் ரேட்டில் தான் நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் வந்து 4% இருக்கும். ரவுண்ட் ஆஃப் வந்து சேம் அஸ் ஓல்டு ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும். Next, unless and until I am going to specify I am opting out of the new scheme, I will be always in the new scheme. So default scheme na enna artham, நான் சொல்லலை அப்படின்னா நான் டிஃபால்ட்லேயே தான் டேக்ஸ் பண்ண போகிறேன். If I am not going to talk, I am opting out of 115 BAC, then my income will be taxed at 2,50,000 slab rate. Sorry, 3 lakh slab rate. சரியா? நெக்ஸ்ட் 87A rebate பார்த்தோம். ரீபேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே மார்ஜினல் ரிலீஃப் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரீபேட்டுக்கு வந்து இட் 7 lakh வரைக்கும்னா ரீபேட் வந்து அவைலபிள். யாரெல்லாம் எலிஜிபிள் அசஸினா, அசஸி மஸ்ட் பி இண்டிவிஜுவல், he must be a resident and his total income does not exceed 7 lakh. அப்படி இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 100% ஆஃப் டேக்ஸ் ஆர் 25,000 whichever is least நம்ம ரீபேட் எடுத்துக்கலாம். பட் ரீபேட் இன்கம் வந்து நம்ம எந்த இன்கம் அதில் எடுக்க முடியாது அப்படின்னா 112A அந்த செக்ஷனுக்கு கீழே எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் when it comes to basic exemption limit, if it is not fully exhausted, தென் ஸ்பெஷல் இன்கம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் இன்கம் யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து ஸ்பெஷல் ரேட்டில் நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து சர்சார்ஜ். when it comes to சர்சார்ஜ், நம்ம சர்சார்ஜை வந்து 2 கேட்டகரியில் பிரிச்சுப்போம். நார்மல் இன்கம், ஸ்பெஷல் இன்கம். ஓகேவா? நார்மல் இன்கமாக இருந்துச்சுன்னா அப் டு 50 lakh வந்து நில்லு, 50 to 1 crore வந்து 10%, 1 to 2 crore வந்து 15%, 2 crore to 5 crore வந்து 25%, அதுக்கு மேலேயும் 25%. ஸ்பெஷல் இன்கம் எடுத்துக்கணும்னா அப் டு 50 lakh நில்லு, 50 to 1 crore 10%, 1 to 2 crore 15%, அதுக்கு மேலேயும் 15%. when there is a case where என்னுடைய ஸ்பெஷல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் என்னுடைய ஜென்ரல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஸ்பெஷல் இன்கம், that is capital gain and dividend, if it is between 2 crore to 5 crore, then my tax rate would be 15% for special income, 25% for normal income. அதுவே வந்து 2 crore மேலே போகுது அப்படின்னாலுமே 25% for this income, 15% for normal income. ஸோ சிம்பிளி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரே ஒரு போன வாட்டி மாதிரி சர்சார்ஜில் வேரியேஷன் கிடையாது. 2 ரேட். போன வாட்டி என்ன ஆகுனா 37, 15 அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டி ரெண்டுமே 25, 25, 15, 15 தான். ஸோ இந்த கேஸ் வருது, இன்க்ளூட் ஆகுது, ஸ்பெஷல் இன்கம் இன்க்ளூட் இல்லாமல் 2 crore மேலே போகுதுனாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம், நேராகவே 15%, 25%. சிம்பிள். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து மார்ஜினல் ரிலீஃப். மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் கம்பேர்ட் டு ஓல்டு மார்ஜினல் ரேட் நமக்கு வந்து 3% கம்மியாகுது. எப்படின்னா 30% + 25% + 4%, which is 39%. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து we saw marginal relief, how it is to be calculated. Just like how we calculate for surcharge, same as applicable. இங்கே என்னன்னா அப் டு 7 lakh வரைக்கும் இன்கம் நில்லாக இருக்கும். ஸோ 7 lakh வரைக்கும் நில்னா அப்போ எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு டேக்ஸ் கட்டினா போதும். சிம்பிளி புட் அது ப்ளஸ் சர்சார்ஜ். ஸோ சிம்பிளி புட் when the income is up to, எனக்கு தெரிஞ்சு நான் ஹிட் அண்ட் ட்ரையல் பண்ணதில் 7,23,260 சம்திங். ஸோ இந்த அமௌண்ட் வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா நமக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிளாக இருக்கும். சரியா? ஸோ என்ன ஆகும்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அது ப்ளஸ் சர்சார்ஜ் டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். பட் ஸ்டெப்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நம்ம ஒர்க்கிங் நோட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் வி saw till now. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி I want you to revise once so that we can practice few questions in this topic and we can wind up for the day.
தென் அடுத்த மீட்டில் வந்து வில் சி வாட் ஆர் த டிடக்ஷன்ஸ் தட் ஆர் நாட் அலவுட், வாட் ஆர் த எக்ஸாம்ஷன் தட் ஆர் நாட் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன், அது எல்லாமே வந்து வில் பி சீங். சரியா? ஸோ ரிவைஸ் ஒன்ஸ், டேக் அ 5 minutes பிரேக் அண்ட் ரிவைஸ் இட். லெட் மீ நோ ஒன்ஸ் யூர் டன். ஓகேவா மேம்? ஒரு டவுட் மேம். மேம் இப்போ நம்ம வந்து 7 லேக் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம ரிபேட்ல நம்ம அதை வந்து டேக்ஸ் எல்லாம் ஆக்கிடலாமா மேம்? இதுவே நம்ம 7 லேக் மேல வந்துச்சுன்னா நம்ம அதை மார்ஜினல் ரிலீஃப் கொடுத்து நம்ம கம்மியான டேக்ஸ் பண்ணிக்கலாம் மேம். இது வந்து காமன் நீங்க சொன்னீங்க மேம். இப்போ இந்த சர்சார்ஜ்ன்றது காமனா வரும்ல மேம்? இல்ல இந்த கேஸ் சினாரியோல மட்டும் அது வராதா? அதாவது 7 லேக் to 8 லேக் மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா சர்சார்ஜ் எப்போ அப்ளிகபிள்? 50 லேக் மேலே போனால் தானே சர்சார்ஜ் அப்ளிகபிள். நம்ம இங்கே வி ஆர் டாக்கிங் அபவுட் 7 லேக் இல்லையா? ஓகே ஓகேவா? நீ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் தம்பி, நமக்கு வந்து நியூ கான்செப்டில் 2 மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு மார்ஜினல் ரிலீஃப் வந்து நம்மளுடைய பேசிக் எக்ஸாம்ஷன் சாரி ரீபேட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். இன்னொரு மார்ஜினல் ரிலீஃப் வந்து நம்ம சர்சார்ஜுக்கு கால்குலேட் பண்ணணும். சர்சார்ஜுக்கு சேம் ஓல்டு ஸ்கீமில் எப்படி பண்ணோமோ சேம் ப்ரொவிஷன், சேம் ஒர்க்கிங் நோட், எல்லாமே சேம். இது ரீபேட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும், 7 லேக் வரைக்கும் ஜீரோ. அப்போ எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செல்ஸ் ஆட் பண்ணோம்னா வரதான் நியூ இன்கம், நியூ டேக்ஸ். ஓகேவா? ஓகே டன். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வில் மீட் அட் 1:35. 1:35 வில் பி ரெஸ்யூமிங். சரியா?
வாய்ஸும் ஆன் பண்ணிட்டேன்ப்பா, ஓகேவா? எனக்கு ரிமைண்டர் கொடுத்துரு. இன்றைக்கி கூட நான் ஒரு ஸ்டார்டிங் 5 to 10 minutes I remembered to record the video, but I forgot to turn on the volume, ஓகேவா? ஸோ பாவம் முத்துவும் மற்றவங்களும் தான் கஷ்டப்படுவாங்க, அதனால் அது மட்டும் ஞாபகப்படுத்துரு. நானும் அப்போ பண்ணுறேன். ஓகேப்பா, சரி. ஸோ பேஸ்ட் ஆன் 115 PAC ப்ளஸ் ரீபேட் கான்செப்ட் we are going to solve questions, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இந்த 3 நாள் 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணதில் ஒரு விஷயம் நல்லா ரெஜிஸ்டராக இருக்கும். டேக்ஸ் ரேட்டா 2,50,000 வரைக்கும் 2,50,000 to 5,00,000 12,500, அப்புறம் 1,00,000, அதுக்கு மேலே போச்சுன்னா 10,00,000 மைனஸ் பண்ணி 30% அப்ளை, அவ்வளோதான், முடிஞ்சு. 3 to 5 minutesக்குள்ளே கொஷின் சால்வ்டு, கரெக்டாக. சர்சார்ஜ் போட்டோம்னா வேலை முடிஞ்சு, மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேட் பண்ணி. பட் இனிமேல் நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்படி அந்த ஆர்டரில் இஃப் யூ ரிமெம்பர் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ஆஸ் பர் ஸ்பெஷல் இன்கம் எடுப்போம், அதுக்கு மேலே டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது டேக்ஸ் ஆஸ் பர் அதர் இன்கம் எடுப்போம், அதுக்கு மேலே ஸ்லாப் ரேட் வந்து அப்ளிகபிள் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு டேக்ஸையும் ஏவாக வச்சுப்போம், இதை பியாக வச்சுப்போம். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம், கரெக்டாக. ஸோ இந்த டோட்டல் டேக்ஸில் என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் சர்சார்ஜ் பண்ணோம்னா வில் கெட் சம்திங், அதுலேருந்து மைனஸ் மார்ஜினல் ரிலீஃப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வில் ஆல்சோ பி ரெடியூசிங் 87A இஃப் இட் இஸ் அப்ளிகபிள், கரெக்டாக. மார்ஜினல் ரிலீஃப் மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற டோட்டல் டேக்ஸில் இருந்து வில் பி ஆடிங் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ். இது எல்லாமே பண்ணோம்னா இது என்னது டோட்டல் டேக்ஸ் பேயபிள், ரைட்டா. ஸோ இப்படி தான் வந்து வி யூஸ் டு கேல்குலேட். இப்போ நம்ம அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 87A ரீபேட்டுக்கும் நம்ம என்ன வரும், மார்ஜினல் ரிலீஃப் வரும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Dana, so let's start with the process now. So question number 1, சரியா. The question number 1 is total income is, கொஞ்சம் கேவலமான நம்பர் தரேன்ப்பா, 6,96,235. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கால்குலேட்டரில் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பயப்படுவோம், பட் இதுதான் வந்து உன்னுடைய இன்கம், சரியா. So let's start with this. So what will be the first step? First step is income ரொம்ப கேவலமாக இருக்குது, அழகுபடுத்தணும். ஸோ என்ன பண்ணுவேன், செக்ஷன் 288A income round off 696230, ஓகேவா. ஒரு 5 வந்துருச்சு இல்லையா, வில் சேஞ்ச் இட் டு த நெக்ஸ்ட் நம்பர், சாரி 40. 5 வந்துச்சுன்னா யூ கேன் கீப் இட் எய்தர் வேப்பா, ஓகேவா. ஸோ ஐசிஐ எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் நம்பருக்கு மாற்றிடுவாங்க 5 வந்துருச்சுன்னா. ஸோ நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 696240 இதான் என்னுடைய நியூ இன்கம் ஆஸ் பர் ரவுண்ட் ஆஃப், கரெக்டாக. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டேக்ஸ் கேல்குலேஷன். ஸோ வாட் இஸ் மை ஸ்லாப் ரேட், அப் டு 3 lakh nil, 3 lakh to 6,96,240 at the rate of 5%. That is 6,96,240 minus 3 lakh. பண்ணேன்னா 3 lakh something into 5%. பண்ணும்போது I get tax of 19,812, ஓகேவா. பட் since the income is less than 87, நான் என்ன பண்ண போகிறேன்னா minus 87A rebate. இதை வந்து மொத்தமாக நான் மைனஸ் பண்ணிடுறேன், 19,812 பண்ணும்போது டேக்ஸ் பேயபிள் நெல். இவ்வளோ எதுனா மார்க் கொடுத்துருவாங்களா மேம், ஆன்சர் கரெக்ட் இல்லை, ஆன்சர் கரெக்ட். பட் மார்க் கொடுப்பானான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் காமனாக சொல்கிறது, ஐசிஐயோடைய எக்ஸாமினர் இஸ் அ பிளைண்ட் பர்சன். கண்ணு தெரியாதவங்க தான் பேப்பர் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம எப்படி புரிய வைப்போம், ஒரு பொருளை கொடுத்தோம்னா அந்த பொருள் எப்படி இருக்குன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். எக்ஸாம்பிள், நான் ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன்னா இது வந்து ஒரு கார்பன் பாக்ஸு, இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மடித்தோம்னா மடங்கிடும், வேணா மடிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சேம் திங் இந்த இடத்துல 87A ரீபேட்டு 1912ன்னு எழுதியிருக்கேன், பட் இது நான் தெரிஞ்சு தான் எழுதுனேன்றதை நான் எக்ஸாமினருக்கு ப்ரூவ் பண்ணணும். அது நான் எப்படி பண்ணுவேன், நோட், சின்ஸ் the assessee is individual plus resident and his total income does not exceed 7 lakh, he is
eligible for rebate of 25,000 or 19812, whichever is least, as per under section 87A. under section 87A. ஸோ இதை போட்டால் தான் என்ன கிடைக்கும், மார்க் வந்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேவா? ஸோ நான் இந்த ஆன்சருக்கு எழுதியிருக்கேன். பட் ஐ வாண்ட் யூ டு ரைட் திஸ் நோட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஆன்சர் ஸோ தட் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். எப்படி சாப்பிடும்போது ஸ்பூன் எடுக்கணும், சாப்பாடு எடுக்கணும், வாயில் வைக்கணும், நம்ம ஒரு வாட்டி சொல்லி சொல்லி சாப்பிட மாட்டோமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்சர்ஸை சால்வ் பண்ணும்போது வாட் ஷுட் பி இன் யுவர் மைண்ட் பெர்மனென்ட்லி நோட்டு போடணும் அப்படிங்கிறது இருக்கணும். சரியா? லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்ப்பா, எவ்ரி கொஸ்டின். இது கொடுத்துருக்கிறது நான் ஒரு நோட்டுப்பா. ஓகேவா? இன்னும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, சேலரி இருக்குது, பிஜிபிபி இருக்குது, எவ்வளவோ இருக்குது. எல்லாத்துக்கும் நோட் போடணும். அப்போ நோட்டு போட்டே டைம் போயிடுவேன் மேம். எழுத போகிறதே நீ 3 கொஸ்டின் தான்ப்பா கொஸ்டின் பேப்பரில். அதனால் நீ வந்து கவலைப்படாத, டைம்லாம் இருக்கும். சரியா? ஒன்லி திங் இஸ் வந்துட்டு ஸ்பீடு இருக்கணும். ஆன்சர் எழுதி மார்க் கிடைக்காம போகிறதுக்கு எழுதுகிற ஆன்சருக்கு மார்க் கிடைக்கிற மாதிரி எழுதலாம்ல. அதான் என்னுடைய சிம்பிள் லாஜிக். கொஸ்டின் நம்பர் 2. டோட்டல் இன்கம் 644,444. ஃபேன்சி நம்பர். எவ்வளோ ஃபேன்சி நம்பராக இருந்தாலும் ஈஸி தான் அந்த கொஷின். ஸோ ஃபஸ்ட் இன்கம் எப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் மேக்கப் போடணும். ஸோ ரீபேட்னே வருதுப்பா. ரவுண்ட் ஆஃப் அண்டர் செக்ஷன் 288A எவ்வளோ? 244,440. ஓகேவா? இதுக்கு மேலே இன்கம் டேக்ஸ் காம்படிஷன் எவ்வளோ வரும்? அப் டு 3 lakh நீல். 3 lakhல இருந்து 6,44,440 வரைக்கும் எவ்வளோ வருது? கால்குலேட் பண்ணும். 6,44,440 மைனஸ் 3 lakh இன்ட்டு 5% பண்ணினா 17,222 வருது. பட் மைனஸ் ரீபேட் அண்டர் செக்ஷன் 87A 17,222 பண்ணினா 0. ஓகேவா? ஸோ இதான் வந்து டேக்ஸ் பேயபிள். ஓகேவா? நோட் போடு பார்க்கலாம். பார்த்தியா நான் எவ்வளோ சீக்கிரம் போட்டேன்? அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவுமே பாசிபிள். ஓவரா போகிறீங்க மேம். முடிச்சிட்டேன்னு சொல்லுப்பா. நீங்க கொடுத்த வேர்டிங்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபார்மட் மாதிரி வச்சு பண்ணலாம்ப்பா. பட் என்னன்னா இந்த இண்டிவிஜுவல் ஐஎன்டிஐ விஐயூஏஎல் அந்த மாதிரி போட்டுக்கணும். ரெசிடென்ட்டுக்கு ஆர்இஎஸ்ஐ ஃபுல் ஸ்பெல்லிங் எழுதணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? மற்றபடி ஓகே தான். டன்ப்பா. ஸோ இந்த கொஷின் ஈஸியாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போடலாம். நெக்ஸ்ட் கொஷின் வித் ஸ்பெஷல் இன்கம் போடுவோம். Question number 3. ஓகேவா? Question number 3ல PGBP is 12 lakh. அடுத்தது வந்து LTCG 112. ஓகேவா? எதுவுமே சொல்லலை. ஸோ ஆஃப்டர்னு வச்சுக்கோ. ஓகேவா? 3 lakh. நெக்ஸ்ட்டு 112க்கும் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இதையும் என்னென்னு எடுத்து பண்ணி ஆஃப்டர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? 4,25,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு? 12 lakh ப்ளஸ் 725 1925.
19,25,000 only total income. So you'll have to calculate tax now. Start calculating. So நம்மளோட standard format தான் ஓகேவா. So computation of tax liability. Computation of tax liability of Mr. Ashwin for assessment year 25-26 so 26-27 உனக்கு அதான் வரும் ஓகேவா. ஸோ பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ஏ ஸ்பெஷல் இன்கம். ஸ்பெஷல் இன்கமில் என்னெல்லாம் கொடுத்துருந்தோம் நம்ம? ஸ்பெஷல் இன்கமில் 3 lakh and 4,25,000 கரெக்டாக. ஸோ 112க்கு கீழே 3 lakh into 12.5%. 112ஏக்கு கீழே 2 lakh வருஷா 4 lakh வருஷா 4,75,000 up to 1,25,000. ஸோ என்ன பண்ணுவேன்? minus 1,25,000 பண்ணேன்னா ஒரு அமௌண்ட் வரும். அது இன்ட்டு 12.5%. ஓகேவா. லெட் திஸ் பி. இது எல்லாத்தையும் போட்டேன்னா டோட்டல் ஸ்பெஷல் டேக்ஸ் ஓகே. ஸோ 3 lakh into 12.5% வந்து 37,500. நெக்ஸ்ட்டு 4,75,000 minus 1,25,000 into 12.5% பண்ணினா எனக்கு அதே 3,75,000 தான் வருது. எப்படி அதே 3,75,000 வரும்? 4,75,000 minus 1,25,000 into 12.5%. 4,3,750 ஓகேவா. 125 இது பாருப்பா. ஸோ டோட்டல் எவ்வளோ வந்துச்சு? 3,750 plus 3,750 will give you 75,000. So this is your மேம் அங்க 43,750 தான் வந்துச்சு. இல்லைப்பா நான் கொஸ்டின் தப்பாக எழுதிட்டேன். இங்கே 4,25,000 இருந்துச்சா, நான் இங்கே 4,75,000 எழுதிட்டேன். சி கொஸ்டினில் 4,25,000 தானே இருக்குது. ஸோ இது நீ ஸ்ட்ரெயிட்டாக கேல்சியில் கேல்குலேட் பண்ணினா உனக்கு 37,500 தான் வரும். நானும் அதான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நான் இங்கே கேல்சியில் ஒன்று போட்டிருந்தேன், இங்கே ஒன்று போட்டிருந்தேன். ஓகேவா. கிளியரா? ஓகே ஓகே. 75,000. ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட். நெக்ஸ்ட் பி அதர் இன்கம். அதர் இன்கம் தான் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? பிஜிபிபி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஸோ 12 lakh இருக்குது. ஸோ நேராக ஷார்ட்கட் எழுத முடியாது நம்மளால், பிகாஸ் நம்ம ஐசி எக்ஸாம் எழுதுறோம். ஸோ ஃபார்முலா எழுதுவோம் சரியா. ஸோ அப் டு 3 lakh nil, 3 lakh to 7 lakh 5%, which is equal to 20,000. Next 7 lakh to 10 lakh 10%, which is equal to 50%, 50,000. 30,000 வரும். நெக்ஸ்ட் 7 lakhல இருந்து 10 lakhல இருந்து 12 lakh வரைக்கும் it is 15%. So 2 lakh into 15% will be 30,000. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 80,000 ஆச்சு. ஓகேவா. ஸோ 80,000 ப்ளஸ் நமக்கு சர்சார்ஜ் எவ்வளோப்பா ஆச்சு? சாரி, செஸ் வந்து 4% கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் 80,000. ஓகேவா. A plus B
75,000 plus 80,000. 1,55,000. Okay, 1,55,000 plus. Since the income is exceeding 7 lakh rupees, 87A rebate is not applicable, but still we'll have it in the format. Okay, 87A rebate, no rebate. So total tax 1,55,000. Okay, இது மட்டும் அசிங்கமாக இருக்குது, மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ இது கூட என்ன பண்ண போகிறேன், 4% health and educational cess. 1,55,000 into 4% will be 6,200. So total tax payable. Total tax payable 1,61,200. வந்துச்சாப்பா? Yes, ma'am. Good. So it was a simple question, எதுவும் டவுட் இல்லை, கரெக்டா? பட் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் கொஷின் சால்வ் பண்ணால் நமக்கு லிட்டரலி ஒரு பேஜ் எடுத்துருக்கு. ஓகே, எனக்கு எடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3. நான் போடுறது எல்லாமே எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன், பட் இது எல்லாமே மாடியூலில் இருக்கிற கொஷின்ஸ்ப்பா. சரியா? நீ மாடியூல் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தீஸ் கொஷின் எய்தர் இன் எக்ஸசைஸ் ஆர் இன் இல்லுஸ்ட்ரேஷன். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. பட் நான் எக்ஸாம்பிளாக கொடுத்து சால்வ் பண்ண வச்சிடுறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நீ வந்து புக்கு போய் பார்க்கும்போது உனக்கு ஆஹா இதை நம்ம ஆல்ரெடி போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கோட நீ அதை மூடி வைக்கக்கூடாது, நீ இன்னொரு போடணும். சரியா? 115 PSC. நேற்று எண்ட் ஆஃப் தி செஷன் இன்னொரு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதை நீங்க பண்ணிருக்கீங்களா? ஓகேப்பா, ஓகே. சாரி, நான் அனுப்ப மறந்துட்டேன். அனுப்புகிறேன்ப்பா. ஓகே. ஸோ சர்சார்ஜ் இருக்கிற மாதிரி கொஷின் வித் 115 BSc. ஸோ இன்கம் இஸ் PGBP 6 crores 600 lakhs. ஓகேவா? LTCG 112, அது வந்து ஒரு 60 lakhs. டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 6 crore 66 lakh. ஓகேவா? இப்போ இதுக்கு டேக்ஸ் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார்மேட் சிம்பிள். பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஸ்பெஷல் இன்கம் 112 தான் இல்லையா? 112, அதுக்கு கீழே 60 lakh இன்ட்டு 12.5%. 7,50,000. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? திஸ் இன்கம் இஸ் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸீடிங் 50 lakh, தட் இஸ் சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். சரியா? நம்ம டோட்டலாக நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது என்ன ஆச்சு? டோட்டல் ஸ்பெஷல் டேக்ஸ் வந்து 7,50,000. ஓகேவா? நெக்ஸ்ட் அதர் இன்கமில் we have income is 600 lakh. ஸோ இதுக்கு வந்து ஸ்லாப் ரேட் நம்ம ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு 3 lakh வந்து நில். 3 lakh to 7 lakh 5%. 7 lakh to 10 lakh 10%. Then 10 lakh to 12 lakh 15%. Then 12 lakh to 15 lakh 60,000. 15 lakh to 600 lakh. ஓகேவா?
30%. இது எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்? 600 lakh minus 10 lakh, sorry 15 lakh, into 30%. I get 1 crore 75 lakh 50,000. இவ்வளோ டேக்ஸ் உண்மையாகவே கட்டுவாங்களான்னா கட்டுவாங்களே, ஏன் கட்ட மாட்டாங்க? ஸோ இது ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 60,000 பண்ணும்போது I get 1,76,90,000. 176,90,000. ஓகேவா? ஸோ இது என்னுடைய பி. ஓகேவா? ஸோ பியை வாங்கி எழுதிக்கலாம். 176,90,000. ஸோ டோட்டல் டேக்ஸ் is equal to A plus B, which is இது plus 7,50,000. that is 1,844,000. 1 crore 84,40,000. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்ப்பா? என்னுடைய சர்சார்ஜை ஆட் பண்ண போகிறோம். சர்சார்ஜ் rebate concept இங்கே applicable இல்லை, so we are not going to do it. So under section 87A nil. Next surcharge அப்படின்னு பார்க்கும்போது we have total income exceeding what? Total income is exceeding 3 crores. Obviously 5 crore மேலேயே போகுது. நம்ம வந்து if you remember, இங்கே குட்டியாக போடுறேன் ஒரு பாக்ஸில். So if you remember, 2 crore to 3 crore excluding special income rate என்னந்துச்சு? 15%, 25%. more than 5 crore rate என்னந்துச்சு? 15%, 25%. ஸோ ரெண்டு இன்கமும் சேர்க்கும் போது நமக்கு வந்து டோட்டலாக இட் இஸ் எக்ஸீடிங் 5 crore. பட் எக்ஸ்க்ளூட் பண்ணி வெறுமனே ஸ்பெஷல் இன்கம் மட்டும் பார்த்தோம்னா இட் இஸ் only 60 lakh. அப்படின்னா அதுக்கு 10% தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% போடக்கூடாது. சின்ஸ் த டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 5 crore, we are going to put it at enhanced surcharge. ஓகேவா? ஸோ டோட்டலாக சர்சார்ஜ் என்ன பண்ண போகிறோம்? ஸ்பெஷல் இன்கம்க்கு 15%, நார்மல் இன்கம்க்கு 25% போட போகிறோம். ஸோ சர்சார்ஜ் ஃபார் அதர் இன்கம். சர்சார்ஜ் ஃபார் அதர் இன்கம் என்னவாக இருந்துச்சு நமக்கு? ஆக்சுவலாக 1,769,00,00. கரெக்டாக? இதுக்கு மேலே 25%. அடுத்தது வந்து ஸ்பெஷல் இன்கம். ஸ்பெஷல் இன்கம்க்கு we had 70,50,000. if I am not wrong, I will cross check. Yes, 70,50,000 into 15%. ஓகேவா? 17,69,00,00 into 25% will give you 4,42,000. 44,22,500. 44,22,500. Next 7,50,000 into 15% will give you 1,12,500. So total வந்து இது 1,84,444,000 plus 44,22,500 plus 1,12,500 எல்லாத்தையும் டோட்டல் பண்ணனா I get 2,29,75,000 rupees tax. இது வந்து total tax plus health and educational cess வந்து at the rate of 4% into 4% பண்ணனா 91,000. so 9,91,000, 19,000. so இது plus 229,75,000 பண்ணும்போது I get 23,89,4,000. 23,89,4,000. அப்படி ஆல்மோஸ்ட் நம்ம ஃபோன் நம்பர் மாதிரி எழுதும் போல. ஸோ 23,89,000, sorry, 2,38,94,000 will be the total tax payable if your income is going to be 6,60,00,000. ஓகேவா? So this is the total question. மேம் இதுக்கு நோட் போடுமா மேம்? Yes, obviously. ஓகேவா? ஸோ இதில் நோட் என்ன போடுவீங்கன்னா, since the
total income excluding special income is more than 5 crores. Enhanced surcharge is applicable for special income at the rate of 15% and other income at the rate of 25%. Note number 2. Since the total income of assessee exceeds 7 lakh, rebate is not applicable. ஓகேவா? இதில் எதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்களும் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு எது அண்டர்லைன் பண்ணணும்னு கூட தெரியல. நேற்றுக்கு என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான், அக்கா எது இம்பார்ட்டன்ட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் எதை அண்டர்லைன் பண்ணுறது, எனக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது, அப்போ எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ண முடியுமா? நைஸ் கொஷன். பட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை அண்டர்லைன் பண்ணணும். எது இம்பார்ட்டண்ட் அதை படித்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். Okay, so let me know which done. We'll go to next question. Yes, ma'am. Okay. Question number 4. அதே மாதிரி இன்னொரு டிப் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலி என் பேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கொஷின் முடியறதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ ஒரு ரேஷ்னல் இந்தியன் மைண்ட் என்ன சொல்லும், இவ்வளோ இடம் இருக்கே, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த கொஷின் சொல்லும். பண்ணலாம், இஃப் இட் இஸ் யோர் ரஃப் காப்பி. ஓகேவா? உங்களோட காசு போட்டு நீங்கள் வாங்குற நோட்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி யூ கோயிங் டு ரைட் த எக்ஸாம் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி வாட் எவர் ஆன்சர் ஷீட் யூ ஆர் கெட்டிங் யூ ஆர் ஆக்சுவலி பேயிங் ஃபார் இட் அண்ட் தெர் இஸ் நோ ஹார்ம் இஃப் யூ கோயிங் டு ஸ்டார்ட் எவ்ரி கொஷின் இன் நியூ பேஜ். ஓகேவா? எக்ஸாம் டிப் நம்பர் 2 என்னது, ஒரு கொஷினும் புது பேஜில் ஆரம்பிக்கணும். கொஷின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நடுவில் நல்லா கொட்டை எழுத்தா பெருசாக போடணும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸாமினர் இஸ் அ பிளைண்ட் பர்சன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மொத்தமாக உங்களுக்கு 2 எக்ஸாம் டிப் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து என்னது, கம்மா போடணும் நம்பர்ஸில். செகண்ட் ஒன், கொஷின் பேப்பரில் மிட் ஆஃப் த பேஜில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எல்லா கொஷினும் ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும். தானா? ஆஹா, ஏன்னு சொல்கிறேன். நமக்கு கொஷின் பேப்பர் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னா, கொஷின் நம்பர் 1 அதுக்குள்ளே சப்ஹெட் ஏ அது ஒரு புது கொஷின், சப்ஹெட் பி அதுக்குள்ளே ஒரு சப்ஹெட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இத்தனை சப்ஹெட் இருக்கும்போது நீங்கள் மார்ஜினில் போடும்போது எழுதுகிற உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும்னா கரெக்ட் பண்ணுற அவனுக்கு எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும். பெஸ்ட்டு எல்லா கொஷினோட ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஷின் நம்பர் 1 பார்ட் நம்பர் ஏ அப்படி இங்கே எழுதிடணும். ஸோ அப்போ இம்ப்ளைட் என்னது, அதுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் புல்லட் பாயிண்ட்ஸ் போடுறீங்க, சப்போர்ட் பாயிண்ட் போடுறீங்களோ அது எல்லாமே இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் த கொஷின்னு புரிஞ்சிடும். ஸோ தட் கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் ஆகும், யூ வில் நாட் வேஸ்ட் மார்க்ஸ் அன்னெசரிலி. ஓகேவா? அதனால் ஸோ மார்ஜின் கண்ட பக்கம் எந்த நம்பருமே போடாதீங்க. இட் ஷுட் பி ஃப்ரீ, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ணுறது என்னென்னா ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவாங்க கரெக்ஷனுக்கு. வாட் இஃப் தட் மார்ஜின் கெட்ஸ் கட் ஆஃப், அப்போ என்ன ஆகிடும், உங்களோட கொஷின் நம்பர் எல்லாம் நீங்கள் எழுதினதும் கட் ஆஃப் ஆயிடும். ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் டு லொக்கேட் விச் ஆன்சர் யூ ரிட்டன் ஃபார் விச் கொஷின். ஓகேவா? தட்ஸ் வை. நெக்ஸ்ட் பிஜிபிபி. பிஜிபிபி 3 crores. ஓகேவா? 111A 42 lakhs. நெக்ஸ்ட் 112 55 lakhs. ஸோ டோட்டலாக எழுத வச்சு 92 3 crore
92 lakhs. ஓகேவா? இல்லை இது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகேவா? டை ஹே அப்படின்னு வந்து எக்ஸாமினர் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ஆஸ் யூஷுவல். எதில் ஸ்டார்ட் பண்ணோம்? ஸ்பெஷல் இன்கம். மேம் எங்களை சொல்லிவிட்டு நீங்களே பழைய பேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்களே. நான் அப்படி தான் பண்ணுவேன். ரூல் மேக்கர் கேன் ஓவர் கம் த ரூல். ஸ்பெஷல் இன்கம். ஸ்பெஷல் இன்கம் எவ்வளோ? STCG 111A. என்ன ஸ்கீமில் கொடுத்துருக்கோம்? 111A ஓல்டு ஸ்கீம். ஓல்டு ஸ்கீம்னா 15%, நியூ ஸ்கீம்னா 20%. ஸோ ஓல்டு ஸ்கீமுக்கு 42 lakh into 15%. 42 lakh into 15%. 6,30,000. Next LTCG 112. வெறும்னே 112A கிடையாது. அப்படின்னா எந்த டிடக்ஷனும் கிடையாது. நேராக அமௌண்ட் இன்ட்டு 12.5% சின்ஸ் இட்ஸ் ஆஃப்டர். கரெக்டா? ஸோ 55 lakh into 12.5%. 6,87,500. and the total போட்டோம்னா you get 13,17,500. இது என்னது? டோட்டல் ஸ்பெஷல் டேக்ஸ். சர்சார்ஜ் வந்து அப்புறமா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் திஸ் பி ஏ. நவ் அதர் இன்கம். அதர் இன்கம் பார்டரில் கரெக்டாக நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 300 lakh கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 300 lakhனா ஸ்லாப் ரேட்ஸ் பார்ப்போம். அப் டு 3 lakh nil. 3 lakh to 7 lakh. Okay. நேராக எழுதக்கூடாது. 5%. 20,000. Next 7 lakh to 10 lakh. 10%. 30,000. Next 10 lakh to 12 lakh. 15%. 30,000. Next 12 lakh to 15 lakh. 20%. 60,000. Next 15 lakh to 300 lakh. So 300 lakh minus 15 lakh into 30%. பண்ணனா 8,55,000. 8,55,000. So the total பண்ணனா எனக்கு என்ன வருது? plus 20,000 plus 30,000 plus 30,000 plus 60,000. இப்படி பண்ணுறதுக்கு நேராக 1,40,000 ப்ளஸ் பண்ணலாம். அது நம்ம இஷ்டம் தான். பட் ஸ்டில் 8,69,000 சாரி 86,90,000. ஓகேவா? இது வந்து என்னுடைய பி. ஸோ டோட்டல் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A plus B, which is இது plus 1,317,500 gives me 7,500. மேம் அது வந்து 9,95,000 தானே மேம்? எங்கப்பா? இந்த பி 86,90,000 வரும். அந்த 9,95,000. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. $20,000 plus 30,000 55,000 9,95,000. ஒரு ஜீரோ கம்மியாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். See, if you subtract 300 lakh, ஓகேவா? 300 lakh minus 15 lakh. Now you get some amount. அது into 30% பண்ணினா you get 8550,000. 8550,000. அதுக்கு தான் நான் கம்மா போடுவேன். ஓகேவா? 85,50,000. அது ப்ளஸ்
20,000 plus 30,000 plus 30,000 plus 60,000. If you do 869,000. Okay ba? Okay miss. Okay. இப்போ என்ன பண்ண போகிறோம், சர்சார்ஜ் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் சர்சார்ஜ் மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் பார்ட் எல்லாருக்கும், பட் அதை நம்ம சால்வ் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆக்கிடணும், அவ்வளோதான். சரியா? ஸோ சர்சார்ஜில் அகெயின் we have two classification. Special income, that is capital gain. Second one வந்து other income. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் இஸ் எக்ஸீடிங் 3 crores பட் அப் டு 5 crores, 3 crore to 5 crore. வாட் எவர் த கேசஸ், இங்கே வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதே 25%, 15% கரெக்டாக, 37 கிடையவே கிடையாது. இதே முன்னாடி இது பார்த்துருந்தோம்னா 3 crore to 5 crore இருந்துச்சுன்னா 25%, 5 crore மேலே போச்சுன்னா 37%. புது ஸ்கீம் படி 3 crore to 5 crore இருந்துச்சுன்னா 25%, 5 crore மேலே போனாலும் 25%. ரெண்டுத்துக்கும் ஸ்பெஷல் இன்கம் 15%. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் இன்கமில் வந்து டேக்ஸ் என்னதுப்பா நமக்கு? ஸ்பெஷல் டேக்ஸ், வாட் இஸ் த டேக்ஸ்? 13,17,500. 13,17,500 into 15% maximum surcharge. So 13,17,500 into 15% is 197625. 197625. Okay va? Next other income nu paathomna we got 86,90,000. This into maximum surcharge for special income is 25%. So 86,90,000 into 25% would be 86,90,000 into 25% would be 217,2500. Okay va? So this plus 197625. 197625. No. We get 2,3 something. In the total நம்ம என்ன பண்ண போறோம்னா 2,370,125. Total surcharge. Let this be C since I have put it. So total tax payable is equal to total tax payable is equal to A plus B plus C. Okay va? So இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 1,000, 7,500, 123,77,625. ஓகேவா? எவ்வளோ அழகாக இருக்குது நம்பர். 123,77,625. ஓகேவா? இது கூட என்ன பண்ண போகிறேன், இங்கேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா மேம்னா பண்ணக்கூடாதுப்பா. சரியா? டோட்டல் டேக்ஸ் பேபிள் என்ன வருதுன்னு பார்க்குறோம். அது அசிங்கமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம மேக்கப் போடணும். இப்போ வந்து இன்னும் வி ஹாவ் சர்சார்ஜ், சாரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அட் த ரேட் ஆஃப் 4%. இது இன்ட்டு 4% பண்ணேன்னா ஐ கெட் 495105. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இது அழகாயிடும். ப்ளஸ் 123,77,625. வாவ், 128,72730 அழகாயிட்டான். ஸோ நோ நீட் டு ரவுண்ட் ஆஃப். ஸோ திஸ் இஸ் டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே போடுறதுனால இது கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கேன். பட் இஃப் யூ டூ திஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் இட் ஷுட் நாட் எக்ஸிட் மோர் தென் 5 minutes இந்த ஃபுல் கொஷின். ஓகேவா? 5 question தான் மேக்ஸிமம். ஓகேவா? கம்ப்ளீட்டட். டன்னா? கம்ப்ளீட்டட் இல்லையே. நீங்க எது நமக்கு கம்ப்ளீட்டட்? நோட்டில் என்ன போடணும் ஃபஸ்ட்டு? சின்ஸ் total income excluding capital gain is more than எவ்வளோப்பா? 3 crore but less than 5 crore. Surcharge enhanced surcharge ne adhikam maarthamna. Enhanced surcharge is applicable at 15% for capital gain and 25% for other income.
since total income exceeds 7 lakh, no rebate is applicable. Okay. Done? Yes, ma'am. சூப்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ ஹோம்ஒர்க் வந்து எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் கொஷின் எனக்கு சால்வ் பண்ணி இன்றைக்கே அனுப்பணும்ப்பா ஈவினிங்குள்ளே. பிகாஸ் ஈவினிங் வில் பி ஹேவிங் மோஸ்ட்லி அனதர் செஷன். ஓகேவா? நான் டைமிங் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துட்டு. ஃபஸ்ட்டு கொஷின், பிஜிபிபி 5 crores 112 before 6 lakh 112 after 5 lakh 112A before 7 lakh 112A after 1,75,000. மேம் மனசாட்சி இருக்கா மேம்? இல்லைப்பா. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 500 lakh ப்ளஸ் 6 lakh ப்ளஸ் 5 lakh ப்ளஸ் 7 lakh ப்ளஸ் 1,75,000. 5 crore 90 51 1975 000. Total income. Compute tax. Compute tax if assessee is 85 years, individual, resident. 2 கேஸ் கொடுக்க போகிறேன். கேஸ் 1, ஆப்ஸ் அவுட் ஆஃப் 115 BSc. கேஸ் 2, does not opt out of 150 BSc. ஓகேவா? கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ரைட் இட் தான். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் மோஸ்ட்லி கேலரியில் தான் இருக்கும், அதை திரும்ப எடுத்து பார்க்க மாட்டோம். சரி, ஓகே. இந்த கொஷின் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், பாவம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ என்னென்னா பிஜிபிபி 5 crore இருக்குது, 112 பிஃபோர் இருக்குது. பிஃபோர்னால் பழைய ரேட் எடுக்கணும், ஆஃப்டர்னா புது ரேட் எடுக்கணும். ஓகேவா? நார்மலாக எடுத்துக்கோ, இண்டெக்ஸேஷன்லாம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஓகே, இதுக்கு இண்டெக்ஸேஷன் வருமோ? எனக்கு பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். சரி, ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங். பிஃபோர் நான் எடுத்துடுறேன், ஏன்னா உனக்கு இன்னும் அந்த கான்செப்டே நான் சொல்லலை. ஸோ அது மட்டும் எடுத்துடுறேன். ஸோ இப்போ டோட்டல் மட்டும் மாற்றிக்கோப்பா. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பிஃபோர் இருக்குது, பிஃபோருக்கு பிஃபோர் ரேட் எடுத்துக்கோ, ஆஃப்டருக்கு ஆஃப்டருடைய ரேட் எடுத்துக்கோ. சரியா? இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சர்சார்ஜுன்னு வரும்போது டோட்டல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு டோட்டல் மாறி இருக்கும். 500 lakh ப்ளஸ் ஒரு 5 lakh ப்ளஸ் ஒரு 7 lakh ப்ளஸ் ஒரு 1,75,000 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 5 crore 13,75,000. சரியா? ஸோ இதுக்கு வந்து சர்சார்ஜ் எப்படி இருக்குது? டோட்டல் இன்கம் இஸ் மோர் தென் 5 crore அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஸ்பெஷல் இன்கம், பட் ஸ்பெஷல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 550 lakh ஆல்சோ, இல்லையா? ஸோ இதுக்கு வந்து சர்சார்ஜ் வந்து என்ஹான்ஸ்டு சர்சார்ஜ் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்சார்ஜ் தனியாக கால்குலேட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? அடுத்தது ரீபேட் வந்து அளவு இல்லாத உனக்கு எது. ஓகேவா? ஸோ இது வந்து 2 கேஸில் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1ல் ஆப்ஸ் அவுட் ஆஃப் 115 BSc. ஆப்ஸ் அவுட் ஆஃப் 115 BScனா என்ன பார்த்தோம்?
ஓல்டு ஸ்கீம். வெரி குட். ஸோ அப்போ இது ஓல்டு ஸ்கீமில் போகணும். ஓல்டு ஸ்கீம்னா ஒரு விஷயம் நீ மைண்டில் வச்சுக்கணும். இது ரெசிடென்ட் பட் ஏஜ் வந்து 85. 85னா சூப்பர் சீனியர் சிட்டிசன் 5 lakh லிமிட்டுக்கு கீழே போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 2. கேஸ் 2 வந்து டஸ் நாட் ஆப்ட் அவுட்னா என்ன அர்த்தம்? நியூ ஸ்கீம். கரெக்டாக? அதுக்கு கீழே கேல்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது மட்டும் போட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு வந்து வில் பி ஸ்டார்டிங், அதாவது அடுத்த செஷனில் வில் பி ஸ்டார்டிங் வித் 115 BAA, BAB, BAE, BAD. ஓகேவா? இதெல்லாமே we are going to see. ஃபைன். ஏதாவது டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? ஒரு குட்டி ரிவிஷன் போவோமா? இப்போ என்ன பார்த்தோன்னு? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு we were seeing slab rates under section 115 BAC. அதுக்கு up to 15 lakh வரைக்கும் நில், up to 3 lakh வரைக்கும் நில், 3 lakh to 7 lakh வரைக்கும் 5%, 7 to 10 10%, 10 to 12 15%, 12 to 15 20%, 15க்கு மேலே 30% பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்சார்ஜ் பார்த்தோம். சர்சார்ஜ் வந்து நார்மல் இன்கம்க்கு வந்து அப் டு 50 lakh நில், 50 to 1 crore வந்து 10%, 1 to 2 crore 2% 15%, 2 crore to 5 crore வந்து 25%, அதுக்கு மேலேயும் 25%. அடுத்த ஸ்பெஷல் இன்கம் பார்த்தோம். ஸ்பெஷலுக்கு அப் டு 50 lakh நெல், 50 to 1 crore வந்து 10%, 10 to 2 crore வந்து 15%, அதுக்கு மேலேயும் 15%. இப்போ என்ஹான்ஸ்டு சர்சார்ஜ் எப்போ அப்ளிகபிள்னா, என்னோட டோட்டல் இன்கம் இஸ் மோர் தென் 3 crore பட் லெஸ் தென் 5 crore அப்படி இருக்குது. அண்ட் என்னுடைய ஸ்பெஷல் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் அப்படின்னா, அப்போ என்னுடைய சர்சார்ஜ் என்ஹான்ஸ் ஆயிரும். ஸ்பெஷல் இன்கம்க்கு 15%, நார்மல் இன்கம்க்கு 25%. நெக்ஸ்ட் என்னுடைய ஸ்பெஷல் இன்கம் சேர்க்காம என்னோட இன்கம் 5 crore மேலே போகுதுனாலும் என்னுடைய சர்சார்ஜ் 25%, ஃபார் நார்மல் இன்கம், ஸ்பெஷல் இன்கம்க்கு 15%. ஸோ சம்மரி, என்னுடைய இன்கம் 2 crore மேலே போகுது வித்தவுட் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் இன்கம்னாலே நான் என்ன சர்சார்ஜ் போடுவேன்? 15%, 25% இந்த சர்சார்ஜ் தான் போடுவேன். டன்னா? அதுக்கப்புறம் we saw the questions. Then we saw marginal relief. marginal reliefனு வரும்போது ரெண்டு விஷயத்துக்கு marginal relief வரும். ஒன்று வந்து ரீபேட்டுக்கு, இன்னொன்று வந்து சர்சார்ஜுக்கு. ரீபேட்டுக்கு எப்போ வரும்னா, ஆக்சுவலாக இப்போ ரீபேட் எவ்வளோக்கு லிமிட்னா 115 BAC படி 7 lakh வரைக்கும் லிமிட். ரீபேட் அமௌண்ட் will be 25,000 or actual whichever is least. இந்த ரீபேட் எப்போ அப்ளிகபிள்னா, இண்டிவிஜுவல் ப்ளஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இம்மெட்டீரியல் ஆஃப் ஏஜ், எல்லா ஏஜுக்கும் ஒரே ஸ்லாப் ரேட், ஒரே பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தான். ஸோ ஏஜ் இஸ் நாட் இன்க்ளூசிவ் இயர். அதுக்கப்புறமா வந்து 112A கீழே இன்கம் வந்துச்சுன்னா அதில் ரீபேட் வந்து யூஸ் பண்ண முடியாது. தென் சர்சார்ஜ் பார்த்தோம்னா மார்ஜினல் ரிலீஃப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீபேட்டுக்கும் வந்து மார்ஜினல் ரிலீஃப் வந்து எடுத்துக்கலாம். மார்ஜினல் ரிலீஃப் ரீபேட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரீபேட் அப் டு 7 lakh ஜீரோனால எவ்வளோ இன்க்ரீஸ்டு இன்கம் இருக்கும், இன்க்ரீஸ்டு இன்கம் கூட சர்சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்து ஆட் பண்ணி we are going to calculate the marginal relief. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் how we are going to do the questions. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணோம், நோட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தா, and we also saw few presentation tips. Done? So with this I think we are done with whatever we studied today. எல்லாமே ரிவைஸ் பண்ணியாச்சு, இன்னைக்கு நிறைய கொஸ்டின் தான் போட்டாச்சு. பரவாயில்ல, என் கூட சேர்ந்து நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஜென்ரலி ரெக்கார்டட் லெக்சர்ஸ் பார்க்கும்போது வில் ஹேவ் டு டேக் நோட்ஸ். பட் என்னன்னா நடுவில் பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுப்போம். ஸோ 2 hours லெக்சர் வில் பி ஆக்சுவலி ஸ்டடிங் இட் ஃபார் 4 hours or 5 hours. பட் லைவாக நான் இப்போ உங்களை என்ன பண்ணுவேன்னா கையோட எழுத வச்சு தான் I'm going to do. ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிற வேலை தனியாக உங்களுக்கு இல்லை, கையோட நோட்ஸ் எடுக்கிற வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை என்னது? உட்காந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது. நோட்ஸ் எடுக்கிற வேலை, படிக்கிற வேலை கிளாஸில் என் கூடவே யூ ஷுட் கம்ப்ளீட் இட். மேக் ஷூர் யூர் டூயிங் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி வே யூ கேன் சேவ் யுவர் டைம். இல்லைனா திரும்ப கிளாஸை முடிச்சுட்டு திரும்ப நோட்ஸ் எடுக்கணும், அப்புறமா வந்து படிக்கணும், அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறமா ரிவைஸ் பண்ணணும். இவ்வளோ அப்புறமா தேவையில்லை, சரியா? 2 அப்புறமா மட்டும் இருந்தால் போதும். ஸோ மேக் ஷூர் யூஆர் ஜஸ்ட் ஹேவிங் 2 அப்புறமா. கிளாஸ் முடிக்கிறோம், அப்புறமா ரிவைஸ் பண்ணுறோம், அப்புறமா கொஷின் போடுறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்னொரு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க, அந்த கொஷின் எனக்கு அனுப்பணும் ஆன்சர், சரியா? So that I can rectify your mistakes. I can make sure you are correcting your mistake at the right starting point. ஓகேவா? அந்த என்ன சொல்லுவாங்க, அது வளரும் போதே அது கிள்ளி தூக்கி போட்டுருணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த கொஷினை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல் பாசிபிள் மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் ரெக்டிஃபை இட், சரியா? So let's make sure we don't take the mistakes up to the exam so that the examiner will have to find that mistake and reduce mark for it. We are not going to take it to that point. We are going to reduce all the rectifications right before we go to the exam hall. Nana? If this we are done, இதை டவுட் இருந்துச்சுன்னா இதை கேட்கலாம். சூப்பர்பா. தாராளமாக வரும், தாராளமாக கேளுங்க, சரியா? அண்ட் வில் ஆல்சோ ஹேவ் ஒன் செப்பரேட் செஷன். என்டையர் 2 hours வில் பி சால்விங் ஒன்லி கொஷின்ஸ். அது எப்போனா இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம், இது முடிஞ்சதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் BAB, BAD, BAE. அது முடிச்சதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இருக்குது.
அந்த கான்செப்ட் எல்லாம் முடிச்சிட்டோம்னா என்டையர்லி ஒரு செஷன் ஃபுல்லாக நம்ம கொஷின் மட்டும்தான் போடுவோம். அதுக்கப்புறம் வில் பி ஸ்டார்டிங் வித் சேலரி. சரி, மோஸ்ட் ப்ராப்ளி இட் வில் டேக் another 4 to 6 hours. சரியா? ஸோ இன்னொரு 2 to 3 days வில் பி கம்ப்ளீட்டிங் அண்ட் வைண்டிங் திஸ் ஆஃப். அதுக்கப்புறம் வில் பி ஸ்டார்டிங் வித் சேலரி. ஓகேவா? சேலரி போயிட்டோம்னா ஒரு ஃபாஸ்ட்டாக போயிடும்பா. இது கொஞ்சம் நான் ஸ்லோவாக ஸ்டடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரீசன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் 15 marks கொஷின். அதனால் சரியா? ஐ திங்க் இட்ஸ் குட். அண்ட் இப்போ வரைக்கும் கிளாஸ் எப்படிப்பா இருந்துச்சு, புரியுதா, இல்லை எங்கேயாச்சும் உனக்கு இல்லை ஸ்லோவாக இருக்குது, இந்த இம்ப்ரூவ் பண்ணலாம், யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் யூ கேன் கிவ் இட் டு மீ. ஓகே ஓகே, சரி. ஸோ திஸ் இஸ் த திங் வி கேன் வைண்ட் ஆஃப். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே.